வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் புதுக்குடி. மட்டன் பிஸ்ஸா செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈஸியான மெத்தடில் பிஸ்ஸா செய்ய போகிறோம். பிஸ்ஸா பெஸ்ட். இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் வாட்டர் ஆட் பண்ண சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு எல்லாம் கழுவிட்டு வாட்டரில் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். குக்கரை மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம். 4 விசில் வந்தால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பொடியாக நறுக்கிய 1 கேரட் அதில் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பீஸா பேஸில் மேலே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். சைடில் சீஸ் ஆட் பண்ணுறேன். சென்டரில் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். அது மேலேயும் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ மூடி போட்டு 1 மினிட் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோவை இது மேலே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி குக் பண்ணிக்கலாம். மட்டன் பிஸ்ஸா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.